ஓம் நம சிவாய. இன்று ஏப்ரல் 27. இந்த அதிகாலை நேரத்தில் இந்த குரலை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு ஆரம்பம். நம்ம வாழ்க்கையில சில நாட்கள் மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்று. இந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்துல நாம் நினைக்கிறதும் நாம் பேசுறதும் நாம் உணர்றதும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும். அதனாலதான் இந்த நேரத்துல நீங்கள் இதை கேட்கிறீங்க. நீங்கள் இத்தனை நாள் என்னெல்லாம் சந்தித்தீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள் பல விஷயங்கள் நடக்கிறது. பணம் பற்றிய கவலை இருக்கலாம், வேலை பற்றிய பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் அமைதி இல்லாம இருக்கலாம். சில நேரங்களில் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டே இருப்போம். இது எப்போ மாறும் என்று யோசித்திருப்பீர்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்கள் இப்படி இருந்தே போக மாட்டீர்கள். நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். சில விஷயங்கள் நம்மை உடைக்க, சில விஷயங்கள் நம்மை உருவாக்க. சிவபெருமான் பற்றி நாம தெரிஞ்சது என்ன? அவர் அழிப்பவர் மட்டும் இல்ல, அவர் புதியதை உருவாக்குபவர். அதனால்தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடைந்து போகும். அது தோல்வி இல்ல, அது ஒரு மாற்றத்துக்கு முன்னோட்டம். இன்று முதல் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு தெளிவு வரும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மாறும். சில விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்யலாம், ஒரு வாய்ப்பு திடீரென வரலாம். அது பெரிய விஷயமா தோன்றாது, ஆனா அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தொடக்கம். நீங்கள் இப்போ எந்த நிலையில இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, இது மாறும். நீங்கள் இழந்த வாய்ப்புகள் மீண்டும் வரும். நீங்கள் தவறவிட்ட விஷயங்கள் புதிய வடிவத்தில் வரும். உங்களை தவிர்த்தவர்கள் கூட ஒரு நாள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீர்கள். அது மெதுவாக இல்ல, நிச்சயமாக. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கண்களை மூடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கவும். அப்பிறகு மனதார சொல்லுங்கள், ஓம் நம சிவாய. எல்லாம் உன் செயல் ஈசனா. என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த ஒரு செயல் உங்கள் மனநிலையை மாற்றும். நீங்கள் பயப்படுவது குறையும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுவீர்கள். இன்று ஏப்ரல் 27. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் இல்ல, இது ஒரு தொடக்கம். நீங்கள் இதை நம்பினால் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் இத்தனை நாள் வந்த பாதை வேற, இனி நீங்கள் போகும் பாதை வேறு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருந்தால் கீழே கமெண்ட்ல ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் ஒரு வேண்டுதலை எழுதுங்கள். அது உங்கள் மனதை தெளிவாக்கும். சிவபெருமான் உங்களுடன் இருக்கட்டும். ஓம் நம சிவாய.